பாருங்கள் விவசாயம் எப்படி இருக்குன்னு. அரைக்கீரை விவசாயிங்க ஒரு அரை ஏக்கராவுக்கு போட்டுட்ருக்குதுங்க. அதுவோ பார்த்திங்கன்னா அந்தலெல்லாம் ஒன்றும் கீரை போட்டுட்ருக்குதுங்க புதுசாக. பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணணுங்க. வேறு விவசாயமெல்லாம் பார்த்தோங்கன்னா அதிகமாக லாபம் வர்றதில்ல. இந்த மாதிரி விவசாயத்தில் பார்த்தா சிறு விவசாயம் பார்த்தா தான் லாபம் வருங்க. அரைக்கீரைங்க இது பாருங்க. இந்த போண்டா பச்சி கீரை குழம்புக்கு இதெல்லாம் போடுவாங்க. அரைக்கீரை தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பாத்தி பிடிச்சி உங்களுக்கு இதெல்லாம் பாத்தி பிடிச்சி போடுறதுங்க. வாய்க்கால் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. பார்த்தீங்களா? அதுவோ பார்த்திங்கன்னா இது அரைக்கீரைங்க. போண்டா பச்சிக்கெல்லாம் போடலாங்க. அதுவோ பார்த்திங்கன்னா பில்லு பிடிங்கி விடணுங்க. 2 பில்லு 3 பில்லு பிடிங்கி விட்டுங்கன்னா அப்புறம் பில்லு வராதுங்க. நான் கொஞ்சம் பாதுகாத்துக்கோணுங்க நல்லா வர வரைக்கும். பாருங்கள் தென்னை மரத்து நிழல் தான் போட்டிருக்குதுங்க. நல்லாத்தான் இருக்குது பாருங்கள். அதுவோ புதுசாகவும் போட்டுட்ருக்குது. அதையும் போய் பார்க்கல வாங்க. இது ஒரு பட்டமாக போட்டிருக்குதுங்க. 3 சிறகு பெரிய சிறகு ஒரு 20-40 சென்ட்டுக்கு வருங்க. அதுவோ பார்த்திங்கன்னா பாருங்க இது போட்டுட்ருக்குதுங்க. அரைக்கீரை முளைச்சாச்சு எல்லாம் பாருங்க. சிறுசாக முளைச்சிருக்குது. சிறுசாக முளைச்சிருக்குதுங்க. ஒன்றும் நல்லா முளைச்சத்தான் தெரியும். இது 2 சிறகு போட்டுட்ருக்குதுங்க. இதுவோ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக விவசாயம் பார்க்குறோம்னு. எப்படித்தான் விவசாயம் இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் விவசாயம் பார்த்துட்ருக்குறோம். அதே வேறு தோட்டத்தில் பார்த்துட்டு போகிறோம் எப்படி விவசாயம் பார்க்குறாங்கன்னு. நல்லா அருமையாக பார்க்குறாங்க. நம்மளும் இதே மாதிரி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். சிறுகீரை தான் போட்டுட்ருக்குறாங்க நம்ம தோட்டத்தில். சரி அரைக்கீரையெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு பக்கத்து தோட்டத்துக்கு வந்தேங்க. மிக அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம செய்வோம்லங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கிற. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விவசாயம் பார்க்குறாங்கன்னு. பாருங்க அங்கே பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாங்க எப்படி எல்லாம் மூட்டை சாக்கில் தான் போட்டுருக்குறாங்க. நம்ம போன ஒரு மாதிரியை நினைப்பாங்க. அதனால் நம்ம இங்கே இருந்துகிட்டே பதிவு பண்ணுறோம். பாருங்க அவையெல்லாம் வேன் வச்சுருக்குறாங்க. வேனில் ஏற்றிக்கிறாங்க. பாருங்க வண்டி நிற்கிது. கோயம்புத்தூர் தட்டுறாங்க உக்கோட மார்க்கெட்டுக்கு. பாருங்க ஒரு 4 மூட்டை ஒடுங்கி வைக்கிறாங்க. ஒரு மூட்டை பையன் கொண்டு போய் ஏற்ற போகிற. அப்படி நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு விவசாயம் பார்க்குறாங்க. கொஞ்சம் சப்போர்ட்டுகளும் இருக்கணுங்க. சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் இங்கே 2 மூட்டை கிடக்குது. இங்கே 2 மூட்டை கிடக்குது. மொத்தம் 4 பேர்த்து பக்கமாக வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியுங்க. தென்னை மரத்து நிழல் சுற்றியும் இருக்குதுங்க. விவசாயம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். நம்மளும் இந்த மாதிரி விவசாயம் பார்க்கலான்னு தான் இருக்கிறோம். ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படி இந்த வெயில் கொஞ்சம் குறையுமான்னு பார்த்துட்டுருக்குறேங்க. வேறுங்க கைப்பூடு பிடிங்கி போட்டிருக்குறாங்க பில்லு பாருங்கள் எவ்வளோ பில்லுங்கன்னு. எல்லாம் பிடிங்கி போட்டிங்கன்னாத்தான் உங்களுக்கு கீரை நல்லா வரும். நம்ம போட்டதே கீரையே வரணுன்னா முடியாது. காட்டுக்குள்ளே பில்லு வரத்தான் செய்யும். ஒரு 4-5 தாட்டி பிடுங்கணுங்க. பிடுங்கிட்டிங்கன்னா அப்புறம் அரைக்கீரை நல்ல முறைக்கு வேறு அறுத்துட்டே இருக்கலாங்க. பார்த்தீங்களா நம்ம ஒவ்வொரு விவசாயத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டுக்கிறேங்க. இனி அடுத்தது நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும்ட்டு. பாருங்கள் அந்தால பாலாக்கு போட்டுட்ருக்குறாங்க. தென்னை மரத்து நிழல்னு சொல்லி. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்.
ஆனால் கொஞ்சமாக அது நிழல் இருக்கணுங்க. நிழல் இல்லைன்னா பாருங்க, தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் இருக்கிறதுனால நிழல் கொஞ்சமாவது குலுங்கா தடிக்கி பாருங்க. இது பாலாக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி கட்டலைங்களாட்டு இருக்குது, இல்லை ஒரு வார்டன் மாதிரி இருக்குது. இது இந்த ஒரு சிறகு பாலாக்கு தலைங்க நம்ம நிழலில் போட்டுட்டு இருக்கிறாங்க. அரைக்கீரை வந்து வெயில் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, தண்ணி கட்டிக்குதுங்க. இந்த மாதிரி விவசாயம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. வாங்க நீங்களும் விவசாயம் பார்க்கலாம். பாருங்கள் அரைக்கீரை எப்படித்தான் வந்திருக்குதுங்க. இது பாலாக்கீரைங்க. வேறுங்க இது ஒரு 2 வாத்தி போட்டுட்ருக்குறாங்க அரைக்கீரை. இதுக்கு மேலே தண்ணி கட்டாத வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த சிறகு கட்டையில் தான் உங்களுக்கு பாலாக்கு கட்டையில் தான் இதுக்கும் கட்டுவாங்க. அதனால கொஞ்சம் தண்ணி பத்தாது இருக்குது. வார்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம காட்டிலையும் போய் அரைக்கீரை போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க. அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் அழகாவில் ஓட்டுட்ருக்குறாங்க. அருமையான விவசாயம். இந்த விவசாயத்துக்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். அந்த வெயில்லையுமே நம்ம அங்கே போகிறதுக்கு தடம் இல்லை, வண்டி போயிருக்குது. ஆனால் வண்டி பின்னாடி நான் போனோங்கன்னா நல்லா இருக்காது. வேலை செஞ்சிட்ருக்குறாங்க தோட்டத்து வேலை தான். பூராமே அரைக்கீரை என்னங்களாட்டு இருக்குது. அங்கெல்லாம் சுக்குட்டி கீரையும் போட்டிருப்பாங்களே என்னமோ, போய் பார்த்தா தெரியுங்க. ஆனால் இங்கே போட்டுருக்கிறது வந்து அரைக்கீரைங்க. எப்படி இருக்குது பார்த்துட்டிங்களா. தென்னை மரத்து நிழலில் போட்டிருக்குறாங்க. இது பாலாக்கு. இந்தலெல்லாம் வெறுங்காடுங்க. இதில் தென்னந்தோப்பே இருக்குது. சரிங்க, நம்ம பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம விவசாயத்தை விட நம்ம விவசாயம் பண்ணுறவையில் போய் பார்த்து வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும்னு தான் வந்திருக்கிறேன். பார்ப்போங்களாண்ட புண்ணியத்தில் எப்படி வழி விடும்னு. நன்றிங்க.